Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நிக்கிஸ் கிச்சன்ல சூப்பரான ஒரு சைட் டிஷ் ரெசிபி உங்க எல்லாத்துக்கும் செஞ்சு காமிக்க போறேன். ரொம்ப எளிமையான ரெசிபி தான். உங்கள நிறைய பேருக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச ரெசிபி. ஆமாங்க, நல்ல சத்தான அவியல் எப்படி செய்யறது அப்படிங்கறத பாத்திரலாம். இந்த அவியலை வந்து யூசுவலா நம்ம கல்யாண வீட்ல அப்புறமா ஹோட்டல்ல சாப்பிட்டுருப்போம். வீட்ல அடிக்கடி செய்ய மாட்டோம். ஏன்னா நிறைய காய்கள்லாம் சேர்த்து பண்றதுனால ரொம்ப ரேர் தான். இது வந்து அடை தோசைக்கு சூப்பரான ஒரு காம்பினேஷன். சாப்பாட்டுக்கு இதை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இப்போ இதை குயிக்காக எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க. அவியல் செய்கிறதுக்கு முதல்ல நான் என்னென்ன காய் எடுத்திருக்கேன்னு பார்க்கலாம். ஒரு 7லேருந்து 8 போல் அவரைக்காய், ஒரே ஒரு கேரட், 2 கத்திரிக்காய், ஒரு வாழைக்காய், ஒரு சின்ன துண்டு வந்து நீர்பூசணிக்காய் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து இந்த காய்கள் மட்டும் தான் சேர்த்தணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. என்னென்ன காய் உங்களுக்கு கிடைக்குதோ அது எல்லாமே இதுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், பீன்ஸு, இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கிற காய், கொத்தவரங்காய், அந்த மாதிரி எந்த காய் கிடைச்சாலும் நீங்கள் அதில் பயன்படுத்திக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் இப்போ இந்த காய்கள் எல்லாத்தையுமே எனக்கு கிடைச்ச காயெல்லாம் சேர்த்து நான் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். ஸோ காய்கள்லாம் கட் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது. பார்த்திங்கன்னா நிறைய காயில் சொத்தை இருக்கும். ஸோ பார்த்து கவனமாக கட் பண்ணிக்கோங்க பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா. உங்களுக்கு ஹெல்ப்புக்கு யாராவது ஒருத்தர் வந்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி காய் கட் பண்ணி கொடுக்குறது. இந்த மாதிரியெல்லாம் ரொம்பவே சுலபமாக நம்ம நிறைய ரெசிபி செய்யும் போது செஞ்சு கொடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நான் அது தோலெல்லாம் ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு போடுறேன். ஏன்னா இதை வாழைக்காவும் கத்திரிக்காவும் நம்ம வந்து தண்ணிக்குள்ளே தான் போட்டாகணும், இல்லாட்டி கலர் மாறிடும். ஸோ உடனே நம்ம செய்கிறதுனால எல்லா காயுமே நான் தண்ணிக்குள்ளேயே வந்து கட் பண்ணி போட்டேன். அவ்வளோதாங்க, காயெல்லாம் கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அவியல் எப்படி செய்கிறதுங்கிறத பார்த்துடலாம். இப்போ நான் குக்கரில் சேர்த்து நம்ம கட் பண்ண எல்லா காயும் வேக வைக்க போகிறேன். நீங்கள் வந்து கடாயில் போட்டு கூட வேக வச்சுக்கலாம். நான் குக்கரில் போட்டு ஒரு விசில் வெட்டுக்க போகிறேன். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். தேவையான அளவுக்கு உப்பு, கல்லுப்பு சேர்த்துடலாம். காயில் நல்லா பிடிச்சி வைக்கும். சேர்த்துட்டு ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நான் வந்து இதில் மஞ்சத்தூள் சேர்க்கலை. உங்களுக்கு வேணும்னா இதில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்து வேக வச்சுருங்க. மஞ்சத்தூள் சேர்த்தும் செய்வாங்க, சேர்க்காமையும் செய்யலாம். இப்போ ஒரு டைம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ விசில் போட்டுடலாம். கரெக்டாக மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில் வைங்க. எல்லா காயுமே நல்லா வெந்துடும். விசில் வரட்டும், பார்க்கலாம். இப்போ காய்கள்லாம் விசில் வர்றதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் துருவன தேங்காய் வந்து 1 கப் எடுத்துருக்கிறேன். அதை போட்டுறேன். அதுக்கப்புறமா இதில் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். நான் வந்து 3 மிளகா போடுறேன். 1 டீஸ்பூன் சீரகம். இதை மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். அதாவது ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது, ரொம்ப திரித்திரியாகவும் இருக்கக்கூடாது. அந்த ஸ்டேஜில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி அரைச்சிக்கணும். பார்த்தீங்கன்னா இது ரொம்ப திரித்திரியாகவும் இருக்காது, ரொம்ப நைஸாகவும் இருக்காது. ரொம்ப நைஸாக கண்டிப்பாக போயிடக்கூடாது. அது மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. பார்க்கலாம். சூப்பராக காயெல்லாம் வெந்துருச்சு. ஸோ நம்ம இந்த மாதிரி ப்ரெஷர் குக் பண்ணிட்டோம்னா டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். பார்த்தீங்களா, காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை வந்து நான் ஒரு கடாய்க்கு மாற்றிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு கடாயில் மாற்றியாச்சு. பாருங்கள், காயெல்லாம் சூப்பராக வெந்துருச்சு ஒரே விசிலில். இப்போ இதில் நம்ம அரைச்ச அந்த தேங்காய் பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அதை முதல்ல சேர்த்து நம்ம பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடணும்.
இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும், பச்சை வாசம் போகணும். இப்போ நம்ம சேர்த்து அந்த தேங்காய் பேஸ்ட்லேருந்து நல்லா பச்சை வாசம்லாம் போயிடுச்சு. பார்த்தீங்கன்னா லேசாக வாட்டரியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இறக்கி வச்சோம்னா நான் லைட்டாக சுண்டும். ஸோ சரியாக வரும். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, தண்ணியாகவும் இருக்கக்கூடாது அவியல். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிக்கிறக்க ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுருக்கிறேன். இதை வந்து கண்டிப்பாக தேங்காய் சேர்த்து தான் தாளிக்கணும். அப்போ தான் ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும். தேங்காய் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் நார்மல் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். பட் அக்யூரேட்டான டேஸ்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியாது. இப்போ இதில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துறேன். தேங்காய் எண்ணெயில் தாளித்து பாருங்கள், ரொம்ப வாசனையாகவும் இருக்குங்க. அதே மாதிரி உடம்புக்கு ரொம்ப நல்லது தான். 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் உளுந்து வந்து கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கும் இந்த அவியலுக்கு. சேர்த்துட்டு உளுந்து லைட்டாக செவந்ததுக்கப்புறமா இதில் கருவேப்பிலை போட்டுடலாம். கருவேப்பிலை சூப்பர் வாசமாக இருக்குது. இது அப்படியே நம்ம அவியலில் சேர்த்துற வேண்டியதுதான். கண்டிப்பாக தாளிப்பு சேர்க்கணும், அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும். சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணிடுங்க. இது வந்து கொஞ்சம் நல்லா ஆறணும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதில் தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ அவியல் வந்து நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தயிர் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 கப்பை விட கொஞ்சம் அதிகமாகவே தயிர் எடுத்து சேர்த்துக்க போகிறேன். தயிர் வந்து சில பேர்த்துக்கு சேர்த்து பிடிக்காது அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்திங்கன்னா கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இப்படி எடுத்து வைக்கிறப்ப உங்களுக்கு சரியாக வரும். அவ்வளோதான். இப்போ கலந்து விட்டுட்டு அடுத்ததாக இதில் மேலே வந்து நல்ல வாசனைக்காக மல்லி இலை தூவிட்டோம்னா சூப்பராக நம்மளோட அவியல் ரெடி. போட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சாப்பாட்டுக்கு நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். அடை தோசைக்கு சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் அடை தோசையும் சுட ஆரம்பிச்சிட்டேன். நேற்றே வந்து நைட்டே மாவு அரைச்சி வச்சுட்டேன். காலையில் வந்து அடை தோசை ப்ளஸ் அவியல் சூப்பரான ஒரு காம்பினேஷன், ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டும் கூட. இந்த அடை தோசை வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டாச்சு. அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் செஞ்சு பாருங்கள். ஸோ இந்த காம்போவில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக ரொம்பவே பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை பார்க்குறவங்க நிறைய பேர் வந்து சின்ன வயசு பொண்ணுங்க பார்த்துட்ருக்கீங்க, புதுசாக கல்யாணம் ஆனவங்க இல்லை பேச்சுலர்ஸாக இருக்கட்டும், நிறைய பேர் பார்க்குறீங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் இது. நிறைய பேர்த்துக்கு இது முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். பட் நான் சொன்ன இந்த மெத்தடில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் என்னோட கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனல் நிக்கீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் சிம்பிளை அழுத்தி விட்டுருங்க. பெல் சிம்பிளை அழுத்தினீங்கன்னா அப்படின்னா தான் நான் இனிமேல் போடுற வீடியோவோட அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடனே ஒரு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். என்னோட எல்லா வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அழுத்தாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோ மட்டும் தான் நீங்கள் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் வராது. இனிமேல் போடுற வீடியோஸை வந்து உங்களால் பார்க்க முடியாது. அதுக்காக நான் எல்லா வீடியோலையும் திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். ப்ளீஸ் அதை மறக்காமல் அழுத்தி விட்டுருங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டான அண்ட் ஹெல்த்தியான ரெசிபியோட உங்களை சீக்கிரமாக வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.